வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோனுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி முடிஞ்ச உடனே சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார், அடுத்து எப்போ நம்ம சந்திக்கிறது, இவ்வளோ நாள் டெய்லி பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் அடுத்து எப்படி சந்திக்கிறது அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதை குறித்தான ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போது தினமும் பேச்சுவார்த்தை இருக்கும். டெய்லி காலையில் ஃபோன் போட்டு சார் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அடுத்து ஈவினிங்கில் சைட் விசிட் வருவாங்க, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும். அவங்க வீடு கட்டுகிற கனவுல நம்மளும் ஒரு ஆளாக உள்ளே இறங்கி அவருடைய கனவை நிறைவேற்றி கொண்டிருப்போம். அவங்களுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருப்போம். பல நாள் கனவு வீடு கட்டும்போது அவங்க கனவு நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அப்படி பழகிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பேசி குடும்பத்தில் ஒரு ஆளாக அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஏற்றத்தாழ்வு, பணம் இருக்கும் பணம் இல்லாத சூழ்நிலை வரும், ஆரம்பத்தில் இருக்கும் கடைசி இல்லாத சூழ்நிலை வரும். அதெல்லாம் உள்ளே கடந்து போய் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் மெதுவாக செய்வோம், கொஞ்சம் பிளான் பண்ணி செய்வோம், கொஞ்சம் பணம் வரட்டும் அப்படிலாம் பேசி கடைசியில் ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்போம். அந்த முடிச்சு கொடுக்குற நேரத்தில் தான் அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வர்றது. அது ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவி கொடுக்குற நாளில் தான் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பயணத்தினுடைய நிறைவாக இருக்கும். இந்தாங்க சாவியை பிடிச்சிக்குங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு அந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி சாவியை கொடுப்போம். ஆனால் அது முடிவடையாது, அது ஒரு தொடக்கமாக நம்ம நினைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வீடு முடிந்து அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டோம், அதனால் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை வெளியூராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மதுரைக்கு எப்போயாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போங்க சார். ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாங்க, கால் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை டைமில் மிஸ் பண்ணுவாங்க. எனக்குமே ரெகுலராக முதல்ல வீடு கட்டி கொடுத்தவங்களாம் இப்போ ரெகுலராக அந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு அதுதான் நம்ம கொண்டாடுவது நமக்கு தெரியும். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு கரெக்டாக நானே மறந்தாலும் சரி கரெக்டாக விஷ் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய அக்கா அவங்க வீடு கட்டும்போது கூட இருந்தவங்க, அவங்க சென்னையில் இருக்காங்க. ஆனால் அவங்களுமே கரெக்டாக அந்த 31 மார்ச் 31 வச்சுக்கோங்களேன் பிறந்தநாள், காலையில் கால் பண்ணி வாழ்த்து சொல்லுவாங்க, ஃபோன் போட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நினைத்து கொண்டே இருக்கிறாங்க என்பதுதான் அர்த்தம். ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை பிடிச்சிருந்தா என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்துவாங்க. நீங்கள் வீடு எதுவும் கட்டினா சொல்லுங்கள், நம்ம வீடு கட்டின மேஸ்திரி இருக்காங்க, அவங்கள அறிமுகப்படுத்தணும் சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. நீ நல்லா பண்ணி கொடுத்துருந்தா, நீங்கள் சரியில்லாமல் பண்ணியிருந்தா இவரை மட்டும் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, வேறு யாரையாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நம்ம ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இவர் தான் நம்ம வீடு கட்டின கொத்தனார் அப்படின்னு சொல்லி வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவங்களும் இவர் தான் மேஸ்திரி, இவர் தான் வீடை கட்டினார், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்னை பார்த்துட்டு. அப்படி அப்படி பேசக்கூடிய ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம வெறும் வீடை மட்டும் கட்டுறது கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கையும் நம்ம சேர்த்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒரு வீடு கட்டுறது அந்த வீட்டு ஓனர்களோடு சேர்ந்து நம்மளும் ஒருவராக இருந்து கட்டி முடிக்கிறோம். இது பல மாதங்கள் பேசிக்கிட்டே இருந்த நம்ம ஒரு நாள் தொடர்பு இல்லாமல் போகும்போது அந்த தொடர்பை முடித்து வெளியே வரப்போ நேரத்தில் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஃபீல் பண்ணுறது தான். நம்மளுக்கு கூட மறக்க முடியாத நினைவு சொல்லப்போனால், திருச்சியில் வீடு கட்டி கொடுத்தோம், எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவங்களாம் பிரியும் போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த ஒரு மாதமாக நீங்கள் தங்கி நின்று வேலை பார்த்தீங்க, இப்போ எங்களால் வந்துட்டு போயிட்டே இருந்தீங்களே, ஆள் எப்பயுமே இருந்தாங்களே, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கூப்பிடுங்க, எப்போனாலும் வந்துடுவோம், நம்ம எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு அடுத்த வாரத்தில் பால் காய்ச்சி வச்சாங்க, கூப்பிட்டுருந்தாங்க, போய் பார்த்துட்டு வந்தோம். இடையில ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சிவகாசியில் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம்.
அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த பக்கம் போகும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன், பார்த்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். எங்கெங்கேயோ நம்ம ஒரு முகமறியாத ஒரு இடங்களில் போய் நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வரோம். ஆனால் தெரிஞ்ச இடம் நம்ம கடை. அந்த கடைக்கு போயாச்சுனாவே அவங்களுடைய சன் ஃபோன் போட்டுருவார். நம்ம பையன் வந்து நெதர்லாந்து இருக்கார், ஃபோன் போட்டு சார் வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்குது. அதனால் ஒரு சிலர் வந்து தொடர்பு இருப்பாங்க, ஒரு சிலர் நினைக்கும் போது மறக்க முடியாத நினைவுகள், ஒரு சிலர் நினைக்கும் போது அதுவும் மறக்க முடியாத நினைவுகள், அது வேற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீடு கட்டின மேஸ்திரியா இன்ஜினியர் அவங்களோடு கூட இது வரைக்கும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வீடு கட்டுற விஷயத்தில் எப்படி இருந்துச்சு, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறத விருப்பப்பட்டால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.